ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவினுடைய சித்தாந்த தலைமை. ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தங்களுடைய சித்தாந்த ரீதியாக செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் திரு மோடி செய்து கொடுக்கிறார். ஆர்டிகல் 370 செஞ்சாச்சு, ராமர் கோயில். நிச்சயமா ஆர்எஸ்எஸ்னுடைய 100% ஆதரவு பாஜகவுக்கு கிடைக்காது. அதுதான் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. அதோட வெளிப்பாடு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் அடுத்த பிரதமரா நிதின் கட்கரியை முன்னிறுத்ததோ இல்ல. ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சந்திரபாபு நாயுடோட பதவியேற்பு இல்லாத ஸ்டேஜ்ல அமித்ஷா உட்காந்துருப்பாரு. அமித்ஷா கோவமா இதுக்காக கண்டிச்சிருப்பாரு. விமான நிலையத்துல ரிப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்ணி உடனே இந்த கேள்வி கேட்கறாங்க. என்ன சொன்னாரு மேடம், என்ன பேசினாரு அவர் அமித்ஷா? எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. குறுக்கு கேள்விகள் எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்வீட் மட்டும் போட்டாங்க. ட்வீட் போடுறத இறங்கியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டோ இல்ல ஏர்லி மார்னிங்கோ அடுத்த நாள் காலையில போட்டிருக்கலாமே. 30 மணி நேரத்துக்கு பிறகு யாரோ சொல்லி போட வச்ச மாதிரி தான் இருக்கு. வணக்கம் மாலை மலர் வியூவர்ஸ். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. இப்போ சமீப காலமாக பாத்தீங்கன்னா இந்த லோக்சபா தேர்தலுடைய பிரதிபலிப்பு அதிகமா இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க. பிரதமர் மோடியா இருக்காரு. ஒரு மைனாரிட்டிஸ் கூட இல்ல, சிறுபான்மையினர்கள் ஒருத்தர் கூட இல்ல எம்பியா. முஸ்லீம்களும் இல்ல, கிறிஸ்டியன்ஸும் இல்ல, சீக்கியர்களும் கிடையாது அப்படின்றத இந்த ஒரு சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சீக்கியர்களும் இருக்காங்க, பட் இஸ்லாமியர்கள் இல்ல. ஹர்தீப் பூரி இருக்காரு. சரி, எம்பிஸ்ல இல்ல அதாவது என்ன பாத்தீங்கன்னா, நீங்க அமைச்சரவையில ஜார்ஜ் குரியன், அவர் கேரளாவை சேர்ந்தவர், அவர் இருக்காரு. பட் மெயினா இஸ்லாமியர் இல்ல. அது நிச்சயமா ஒரு 14% பாப்புலேஷனாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாதது அப்படிங்கிறது மிகவும் வருந்தத்தக்கது. உங்களுக்கு வாஜ்பாய் அரசாங்கத்துல கூட உங்களுக்கு ஷானவாஸ் ஹுசைன் இருந்தாரு, முக்தார் அப்பாஸ் நக்வி இருந்தாரு. அட்லீஸ்ட் ஒரு டோக்கன் ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு. இந்த ரெப்ரசன்டேஷன் கூட இல்லாதது ரொம்ப ஒரு தவறான அணுகுமுறைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர்களுக்கு அந்த மாதிரி எம்பிஸ் இல்லைன்னா கூட அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்ல யார்கிட்டையாவது அவங்களுக்கு இருந்தாக்கா அவங்க மூலமா கொண்டு இல்லை அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு டாக்டர் எல் முருகன் ராஜ்யசபா மூலமா தான் இருக்காரு. நிர்மலா சீதாராமன் அப்படிதான் இருக்காங்க, ஜெய்சங்கர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமா, ஈவன் அது ஒருத்தரை கொடுத்தா அது இட்ஸ் நாட் ப்ரொபோர்ஷனேட், பட் ஈவன் தென் அட்லீஸ்ட் ஒரு டோக்கன் ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கும். அது இல்லாதது தவறு. ஓகே. ஆனா கேபினெட்ல இஸ்லாமியர்கள் இல்லை, ஆனா எலெக்ட் ஆன அந்த என்டிஏ எம்பிஸ்ல கூட கிறிஸ்டியன்ஸ்க்கு சீட்ஸ் இல்லை அப்படின்றது ஒரு இல்லைங்க. அதாவது வெளிப்படையாகவே ஒரு பிளவு அரசியல் அதை செய்யும் போது இது அதனுடைய நேச்சுரல் கான்சிக்வன்ஸ். இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. அதற்கு பாஜக இதை சரி செய்து கொள்ளாவிட்டால் போக போக அது இப்போ இந்த தேர்தலினுடைய பாடம் என்ன? இந்துத்துவா வச்சு நீங்க பர்மனண்டா ஓட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. பிளவு அரசியல் எவ்வளோ ட்ரை பண்ணீங்க, மேக்சிமம் ட்ரை பண்ணீங்க. தினம் அவங்க எருமாடு எடுத்து கொடுத்துருவாங்க, முஸ்லீம்ஸுக்கு சைக்கிள் எடுத்து ஒரு சைக்கிள் எடுத்துருவாங்க, இதெல்லாம் சொன்னீங்க. அப்போ கூட உங்களுடைய ராஜ்யத்தாக இருந்த உத்தரப்பிரதேசத்துல மக்கள் அதை நிராகரிச்சிட்டாங்க, அயோத்தியாலே நிராகரிச்சிட்டாங்க. ஸோ இது கோயிங் டு கெட் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். போக 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 இதனுடைய தாக்கம் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். ஸோ அதனால நீங்க ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி, இன்க்ளூசிவ் மினிஸ்ட்ரி, இன்க்ளூசிவ் பார்லிமெண்ட் கொண்டு வரலன்னா அது நிச்சயமாக அடுத்த தேர்தலில் இன்னும் பிரதிபலிக்கும் உங்களுக்கு எதிராக. ஸோ குறிப்பா இன்னொரு விஷயம் மோடி அவர்கள் 2014 ஆட்சி அமைக்கும் போது அவர் பிரதமர் வரும்போது குறிப்பா ஆர்எஸ்எஸ் தான் ஒரு பேக் போனா இருந்தாங்க அவருடைய அந்த தேர்தலையும் சரி. அதுக்கப்புறம் காலம் மாற கிராஜுவலா அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான அந்த ஒரு இடைவெளி பெருசாச்சு. இப்போ ஆர்எஸ்எஸ் மோடி அரசாங்கம் மேல அதிருப்தியில் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் இஸ் அகெயின்ஸ்ட், ஐ மீன் இட்ஸ் ஸ்லோலி கெட்டிங் அவே ஃப்ரம் மோடி ஷா காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த வகையில உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுல நிறைய உண்மை இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவினுடைய சித்தாந்த தலைமை. அந்த சித்தாந்த தலைமை மட்டுமல்ல, அவர்களுக்கு காலங்காலமாக பாஜகவே உருவாகுவதற்கு முன்பு
இந்த இந்துத்துவா கொள்கைக்காக அவர்கள் பலர் போராடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா, பாஜக நாம் சொல்வதை கேட்டுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ரீதியாக, பிளஸ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தக்க மரியாதையை கொடுப்பார்கள் என்று. அது மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு 2014, 15, 16 வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் பர்டிகுலரா 2019 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய அவர்களுடைய தலைவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்களோ பாஜக என்ற அந்த ஃபீலிங் அவர்களுக்கு வந்துவிட்டது. அந்த ஃபீலிங் வந்ததன் காரணமாகத்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, திரு மோடிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த தத்தாத்ரேயா ஹொசபலேங்கிறவரை ஆர்எஸ்எஸ் உடைய நம்பர் 2 மோகன் பகவத்துக்கு அடுத்த பதவியில கொண்டு நியமிக்கிறாங்க. அப்பவே ஒரு பேச்சு வந்துச்சு, தன்னுடைய விருப்பப்பட்ட நபரை அங்க கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நம்பர் 2 போட்டுட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பகவத் அவர்களுக்கே இப்போ சமீபத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள், அதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜேபி நட்டா, பாஜக தலைவர் ஜேபி நட்டா பேசினார். ஒரு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை தாண்டியும் செயல்படும் சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். இது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் இப்போ நம்ம உத்தரப்பிரதேசத்திலேயே இது எல்லா கான்ஸ்டிடுவன்சியும் நடந்துச்சா, எவ்வளோ கான்ஸ்டிடுவன்சி நடந்துச்சு நமக்கு தெரியாது. பட் சில கான்ஸ்டிடுவன்சிஸில் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் பணிக்கே போகலை, தேர்தல் பணிக்கே போகலைங்கிற செய்திகள் இருக்கு. ஸோ அவர்கள் அண்ட் நிறைய இடத்துல அந்த ஃபீலிங், அதாவது எப்படியோ மோடி தான் வரப்போறாரு அப்படின்னா இங்கேயாவது உதவாங்கட்டும், லோக்கல் எம்பியாவது உதவாங்கட்டும், நம்மளை கண்டுக்கல இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதன் பேசிஸில் அந்த லோக்கல் எம்பி தோக்கணும் அப்படிங்கிற பேசிஸில் அவங்க பணியில் போகலைங்கிற செய்திகள் இருக்கு. பட் இன்னொரு விஷயம், இதில் ஒரு ஈகோ இஷ்யூவும் இருக்கு. திரு பாகவத் அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார், இந்த மாதிரி எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. யார் சொன்னது? காங்கிரஸ் முக்து பாரத்னு மோடி தானே சொன்னார், அமித்ஷா தானே சொன்னார். ஸோ அவர் என்ன சொல்றாரு, எதிர்கட்சிக்கு ஒரு இடம் இருக்கு, எதிர்கட்சியினுடைய குரலையும் நீங்க கேட்கணும் அப்படின்னு பாகவத் சொல்றது யாருக்கு சொல்றாரு? பிரதமருக்கு தானே சொல்றாரு அந்த செய்தி. அதே மாதிரி நம்ம அரசியல் பேச்சுக்களில் ஒரு தரம் இருக்க வேண்டும்ங்கிற மாதிரி பேசுறாரு. அதுவும் யாருக்கு அட்ரஸ் பண்றாரு? எல்லாருக்குமே தெரியும், பிரதமருக்கு தான் சொல்றாரு. ஸோ இல்லை சார், அது இப்போ மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஆர்எஸ்எஸ் உடைய பேச்சை கேட்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா தே வில் மூவ் டுவர்ட்ஸ் காங்கிரஸ் அப்படின்றது அடுத்த மனநிலை. ஏன்னா 2014 இதே ஆர்எஸ்எஸ் 1-2 காங்கிரஸ் எம்பிஸ்க்கும் இல்ல, அது காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கல, அவங்க கேண்டிடேட்ஸ்க்காக இண்டிவிஜுவல் கேண்டிடேட். இப்போ இதுல என்ன சிக்கல் என்றால், ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தங்களுடைய சித்தாந்த ரீதியாக செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் திரு மோடி செய்து கொடுக்கிறார். ஆர்டிகல் 370 செஞ்சாச்சு, ராமர் கோயில் செஞ்சாச்சு, யூனிஃபார்ம் சிவில் கோட் பேச ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நமக்கு கொடுக்க நம்மளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டிய பண்ணல, ஆனா நம்மளுடைய அஜெண்டால இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை எதிர்க்கிறதா அப்படிங்கிறது அவர்களுக்குள் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பட் இது ஓவர் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் இதே மாதிரி போச்சுன்னா நிச்சயமா ஆர்எஸ்எஸ்னுடைய 100% ஆதரவு பாஜகவுக்கு கிடைக்காது. அதுதான் இந்த தேர்தலில் நடந்திருக்கு, அதோட வெளிப்பாடு. ஆனா இன்னொரு விஷயம் பார்த்தேன் சார், கடந்த ஒரு சில நாட்களாகவே இந்த பிஆர் ஏஜென்சிஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிதின் கட்கரிக்கு ப்ரொமோஷன் பண்றதை நான் கவனிச்சிருக்கேன் பர்சனலா. இவர் கேன் பி அ பெட்டர் பிஎம் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி அவரை முன்னிறுத்தி, அவர் எந்த ஒரு ஹேட்ரடான ஸ்பீச்சும் பேசினது இல்லை கட்கரி. அது இல்லாம அவருடைய பழைய ஒர்க்ஸ்லாம் ஒரு கம்பைலேஷன் மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க. பிஜேபியோட அஃபிஷியல் பேஜஸ்ல இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா அவரு ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அடிக்கடி விசிட் போகக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு லீடர். இல்ல, நாக்பூர்ல இருக்கிறவர். ஸோ அதனால போறாருங்கிறதையும் தாண்டி அந்த கொள்கையில ரொம்ப ஈடுபாடுல இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் அடுத்த பிரதமரா நிதின் கட்கரியை முன்னிறுத்ததோ? இல்ல, ஆர்எஸ்எஸ்க்கு அடுத்த பிரதமரை முன்னிறுத்தக்கூடிய அதிகாரம் இன்று இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது. என்ன நடக்கக்கூடும் என்றால், அக்டோபர் மாதத்துல மகாராஷ்டிரா, ஹரியானால தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், டிசம்பர் மாதம் ஜார்க்கண்ட்ல சட்டப்பேரவை தேர்தல். இந்த 3 தேர்தல்களிலும் பாஜக ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தால் ஆர்எஸ்எஸ் கேள்விகள் எழுப்ப தொடங்கலாம். அது நடக்கலாமே தவிர
உடனடியாக பிரதமரையோ இல்ல அமித்ஷா அவர்களையோ மாற்றக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டாக்கா இல்லை. ஆனா வந்து இவருக்கான அங்கீகாரம் ஃபியூச்சர்ல கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா நிதின் கட்கரி? கட்கரிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு விஷயங்க, அவரும் வந்து ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் மெம்பர். அதை பத்தி அவர் பெருமைதான் படுகிறார். ஸோ அவர் வந்து ஒரு மாடரேட்னாக்கா இன்னைக்கு திரு மோடி அவர்களை வந்து வச்சு நம்ம ஒரு யார்ட் ஸ்டிக்கா எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் குவைட்டா இருக்கார். கட்கரி வந்து தீவிரமா மோடிக்கு ஆதரவாகவோ இந்துத்துவ கருத்துக்களுக்கு ஆதரவாகவோ இல்ல எதிர்த்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டையோ தெரிவிக்கிறார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போறாரு. எப்போவாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாரு. ஸோ இதை வைத்து கொண்டு இவங்க புஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சொல்றதுக்கு இப்போ தருணம் இல்லை. இந்த 3 மாநில தேர்தல்களில் பெரிய பின்னடைவு வந்துச்சுன்னா அப்போ நிச்சயமா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவர்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா தேர்தலில் வெற்றி பெற்று கொடுத்துருவோம். இப்போ மெஜாரிட்டியும் காலி, தனி மெஜாரிட்டி காலி. இப்போ என்டிஏ கூட்டணி அரசு. ஸோ மோடி 3.0ங்கிறது என்டிஏ 3.0ங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. 2.5 சொல்றேன், 2.1 2.5 ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் திருப்பியும் சட்டப்பேரவை தேர்தலையும் மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட். ஸோ அங்கேயும் நீங்க தோத்துட்டீங்கன்னா நிச்சயமா வந்து கேள்விகள் கேட்பாங்க. பிளஸ் அவருக்கு 75 வயது. மார்க்தர்ஷக் நேற்று மார்க்தர்ஷக் மண்டல வந்து மாடிஃபை பண்ணி மோடி போட்டோ, ராஜ்நாத் சிங் போட்டோ, அத்வானி போட்டோ, முரளி மனோகர் ஜோஷி 4 பேர் போட்டோவும் போட்டிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா எனக்கு முன்னாடி இது இருந்துதான்னு எனக்கு தெரியாது. பட் பலர் வந்து ட்விட்டர்ல சொல்றது முன்னாடி இது இல்லை, இப்பதான் இவங்க 2 பேர் போட்டோவை போட்டிருக்காங்க, ராஜ்நாத் சிங்கையும் பிரதமர் போட்டோவையும். அப்படின்னா அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 இவருக்கு 75 வயசு. அப்போ ஏதாவது மாற்றம் இருக்குமா? அதுதான் கேஜ்ரிவால் கிளப்பி விட்டாரு தேர்தலுக்கு முன்னாடி. எடியூரப்பாவும் ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. இல்ல, எடியூரப்பா வந்து அதுக்கப்புறம் அலோவ் பண்ணாங்க. 77 வரைக்கும் எடியூரப்பாவை அலோவ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அப்பவே ஒரு கேள்வி வந்துச்சு, என்ன அடிப்படையில் எடியூரப்பாவுக்கு மட்டும் இந்த 75 வயசு அப்ளிகபிள் இல்லை. ஆனா அவர்களுக்கு அப்போ கர்நாடகால ஒரு பவர்ஃபுல் ஹேண்ட் இல்லை. அதனால 2 வருஷம் அவரை கண்டினியூ பண்ண விட்டாங்க. 77வது வயது. இப்ப எடியூரப்பாவுக்கு இப்ப 80 போகுது. 77 வயது வரை அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஓகே. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதே குஜராத்ல இவர்கள் ஆளும் மாநிலத்துல வந்து அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய அந்த ஒரு ஹவுசிங் போர்டுல வந்து பரோடா அப்படின்ற ஒரு நகரத்துல இஸ்லாமியர் ஒருவர் அங்க குடியேறக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க உள்ள மற்ற இதர அங்க உள்ள ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இங்க ஒரு இஸ்லாமியர் வரக்கூடாது, அது வந்து எங்களுக்கு அது வந்து ஏங்க சட்டப்படி குற்றம். அது ஆனா டிஸ்கிரிமினேட்டிங் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலிஜன். அவங்க மேல சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். ஏங்க ஒரு கவர்மெண்ட் அலாட்மெண்ட் ஸ்கீம், அதுல குலுக்கல் முறையில அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க யாருக்கு பிளாட் கிடைக்கும்னு. அதுல ஒரு இஸ்லாமியருக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படிங்க நீங்க அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? என்ன ஒரு லாஜிக்கே இல்லாம ஒரு அபத்தமான ஒரு பேச்சாக இருக்கிறது. இதை உட்காந்து மீடியா கவர் பண்ணி அவங்க உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. என்ன நிலைமை போயிருக்கு பாருங்க ஸ்டேட். அவங்க வந்து எங்களுக்கு நியூசன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அது எப்படிங்க எனக்கு புரியலைங்க. அது போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, இவங்க பார்த்து மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப அபாயகரமானது. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்துஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கணும், இஸ்லாமியர்கள்லாம் ஒரு சில தெருகள் இருக்கணும், கிறிஸ்டியன்ஸ் எல்லாம், அது வந்து நாட்டுக்கே அபாயம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தட் இஸ் கால்ட் கெட்டோவைசேஷன். அது வந்து முற்றிலும் டோட்டலா அதை அவாய்ட் பண்ணணும். காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இது வந்து குஜராத் போன்ற மாநிலத்துல நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்டே வந்து கிட்டத்தட்ட அதனுடைய தலைவர்களே வந்து அதுக்கு ஆதரவா பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பொதுமக்களிடையே வந்து சரி இது பரவாயில்ல போல இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுது. பட் என்னுடைய கேள்வி, இது வந்து சட்டப்படி குற்றங்க, வேற எல்லாத்தையும் விட்டுடுங்க. சட்டப்படி இது குற்றம். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? அந்த 30 பேர் நிக்கிறாங்க, நின்று அவங்களுக்கு வீடு கொடுக்க கூடாதுங்கிறாங்க. என்ன நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்குது? பிடிச்சி என்னமோ ட்விட்டர்ல மீம் போடுறவங்க எல்லாம் பிடிச்சி 6 மாசம் ஜெயில போடுறாங்க. இது சட்டப்படி பிளேட்டன்ட் அஃபென்ஸ். கரெக்ட். வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஆக்சுவலா இவங்க தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுதான். பட் ஆக்சுவலா அந்த ஹவுசிங் போர்டு வந்து சொல்லியிருக்கிறது, நாங்க வந்து அலாட்மெண்ட் கொடுத்துட்டோம், அந்தம்மா மெயின்டெனன்ஸும் கட்டிட்டாங்க, எல்லாமே கட்டியாச்சு. அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்க வந்து அவங்கள அங்க போய் வாழ்வதை தடுக்கல. ஓகே. ஆனா அது என்ன ஆர்குமெண்ட்? 10-30 பேர் வந்து உங்களுக்கு கலடா பண்ணும்போது அங்க அவங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லும் போது எப்படி அவங்க அந்த குடும்பம் போய் எப்படி அங்க லீவ் பண்ண முடியும்? காவல்துறை அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்ல. பார்ப்போம் என்ன நடக்குது.
ஸோ இன்னொரு விஷயம் வந்து இணையத்துல வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு காணொலி வந்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடோட பதவியேற்பு இல்லாத ஸ்டேஜ்ல அமித்ஷா உட்காந்துருப்பாரு. அமித்ஷா வந்து கோவமா அவங்ககிட்ட பேசுற மாதிரி அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இணையத்துல வைரல் ஆச்சு, நிறைய பேர் கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது என்ன மாதிரி நிலைப்பாடு? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ கூப்பிட்டு கண்டிச்சிருப்பதா தான் நான் பாக்குறேன். ஒரு அரசியல் விமர்சகரை வந்து நீங்க எதுக்காக கண்டிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எதுக்காக கண்டிச்சிருப்பாருன்னா, கடந்த சில நாட்களாக அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து பப்ளிக்கா கட்சியினுடைய உள்ள கருத்து வேறுபாடுகளை பேசாதீங்க, அந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாருங்கிறது என்னுடைய அனுமானம். எனக்கு ஏன் இது கிட்டத்தட்ட எப்படியாதான் இருக்கும்னாக்க, டாக்டர் தமிழிசை விஜயவாடாலேருந்து சென்னை விமான நிலையத்துக்கு வராங்க. விமான நிலையத்துல ரிப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்ணி உடனே இந்த கேள்வி கேட்கறாங்க. என்ன சொன்னாரு மேடம், என்ன பேசினாரு அவர் அமித்ஷா? எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. 30 மணி நேரம் கட்சிக்காக நீங்கள் இன்னும் கடுமையா பாடுபடுங்கன்னு சொன்னாரு அப்படிங்கறத நீங்க ஏர்போர்ட்ல சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. 30 மணி நேரம் ஆச்சு அதை ட்வீட் பண்றதுக்கு. சம்பவம் நடந்தது காலையில 11 மணியோ 11:30 மணியோ முதல் நாள் 12ஆம் தேதி. 13ஆம் தேதி நைட்டு தானே நீங்க ட்வீட் பண்றீங்க. ஸோ செய்தியாளர்கள் நீங்களே ஒரு சந்திப்பு கூட்டா உடனே வர போறாங்க. செய்தியாளர்களை சந்திச்சுட்டு இந்த மாதிரி இல்லைங்க, இது கட்சிக்காக இது மாதிரி பண்ண சொன்னாரு, அதுதான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த குறுக்கு கேள்விகள் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்வீட் மட்டும் போட்டாங்க. இல்ல ஈவன் நீங்க அந்த ட்வீட்டையே முதல் நாள் போட்டிருக்கலாமே. எதுக்கு இது 24 மணி நேரம்? எதுக்கு அன்னைக்கு மாலையே போட்டிருக்கலாமே. நீங்க ட்வீட் போடுறத வந்து இறங்கியிருக்காங்க, அன்னைக்கு நைட்டோ இல்ல ஏர்லி மார்னிங்கோ அடுத்த நாள் காலையில போட்டிருக்கலாமே. 30 மணி நேரத்துக்கு பிறகு யாரோ சொல்லி போட வச்ச மாதிரி தான் இருக்குது ட்வீட். ஆனா அதுல வந்து சொல்லியிருப்பாங்களே சார், அதுக்கு முன்னாடி அந்த மேடம் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, நான் போனதுக்கு அப்புறம் பாஜகல ரவுடிங்ல நிறைய பேர் சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ணாமலை குறிப்பா வந்ததுக்கு அப்புறம், தலைவரா வந்ததுக்கு அப்புறம். இது வந்து ஒரு பார்ட்டிக்குள்ள இருந்துட்டே சொல்றது வந்து இல்லைங்க. டாக்டர் தமிழிசை சொல்ற பல கருத்துக்கள் சரியான கருத்துக்கள். அது வந்து என்னன்னா, அதை வந்து ஒரு அரசியல் சாயம். நீங்க அண்ணாமலைக்கு ஆதரவா இருந்தாங்கன்னா இதெல்லாம் தப்பான கருத்து, அண்ணாமலைக்கு எதிராக இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியான கருத்து. ஃபேக்சுவலா நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அவர் சொன்னதுல என்ன தப்பு? அதிமுகவோட போயிருந்தாக்க இன்னும் சான்சஸ் பெட்டரா இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா? ஓட் ஷேர் கூட்டி பார்த்தீங்கன்னா 10 இடத்துலயாவது ஜெயிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அவங்க சொல்றது உண்மை தானே. அண்ணாமலை தான் வேணான்னாரு, அண்ணாமலை வேணான்னு சொன்னாருங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்றது தானே. ஸோ இதுல அவங்க தப்பா என்ன சொல்லியிருக்காங்க? நிறைய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் பிஜேபியில சேர்ந்திருக்காங்க. இதுல ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்களே, எந்தெந்த கேஸ்ல யாரெல்லாம் அக்யூஸ்டா இருக்காங்க, அவங்க எல்லாம் எப்போ பார்ட்டி ஜாயின் பண்ணாங்கன்னு ஒரு லிஸ்டே ஒன்று இருக்கு. ஸோ அவங்க சொல்றதுல வந்து பொது வெளியில இதை சொல்லணுமா அப்படின்னா ஒரு விவாதம் இருக்கலாம். ஏன்னா இது கட்சிக்குள்ள டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, ஏன் பொது வெளியில கொண்டு வரீங்கன்னு கேட்கலாம். ஆனால் அவர்கள் கூறியதில் ஃபேக்சுவலா ஒரு பெரிய தவறு இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணே இல்லை. ஓகே, அதனால வந்து இது உண்மைதான். இந்த மாதிரி விஷயம் இல்லை, உண்மைதான்னா நமக்கு தெரிந்தவரை அட்லீஸ்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் மேட்டர் வந்து 100% உண்மை. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஒன்னா போயிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 இடங்களை ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு என்டிஏ வந்து 293ல நிதிஷ்குமார் போவாரா, நாயுடு என்ன பண்ணுவாருன்னு யோசிக்கிறதுக்கு இன்னொரு 10 பேர் இருந்திருப்பாங்கல்ல. அதிமுக எப்படியும் வந்து மிரட்ட மாட்டாங்க. பிளஸ் பிஜேபிக்கே ஒரு 3 சீட் வந்திருக்கும்ல, 3-4 சீட் வந்திருக்கலாம்ல. 2026ல மிரட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏடிஎம்கே? அது பாஜகவினுடைய தலைமையினுடைய முடிவு பொறுத்து இருக்கு. வெதர் பாஜக தலைமை மாநில தலைமையை மாற்றினால் நிச்சயமாக அதற்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா பாஜகவில் வேற யாருக்குமே எதிர்ப்பு கிடையாது. அதிமுகவோட செல்வதில் பாஜகவில் இருக்கிற அவங்க டாக்டர் தமிழிசைக்கோ, பொன் ராதாகிருஷ்ணனுக்கோ, வானதி சீனிவாசனுக்கோ வேற யாருக்குமே எதிர்ப்பு கிடையாது. நம்மளுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு. ஆமா, அதனாலதான் நீங்க அவங்க ரொம்ப சைலண்டா யாருமே வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாகவோ எதிராகவோ வாயே திறக்கல. இப்ப இந்த டாக்டர் தமிழிசை மேட்டர் வந்த பிறகு மற்ற தலைவர்கள்ல ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? யாரும் ஆதரவாகவும் தெரிவிக்க இல்ல. நீங்க நார்மலா இல்ல மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து கட்சிக்காக பாடுபடணும், நம்ம இளைய தலைமுறையோட சேர்ந்து பணியாற்றணும், ஒண்ணுமே சொல்லியா வாய மூடிட்டு இருக்கான். பிகாஸ் ஆஃப் த ரெக்கார்ட் மோஸ்ட் ஆஃப் தம் அக்ரி வித் வாட் ஷீ சேஸ். பட் ஆனா ஏடிஎம்கேல நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதோட பிஜேபியில இருக்கவங்க வந்து அம்மாவையும் எம்ஜிஆரையும் வந்து பெருமையா பேசுறாங்க. தே ட்ரைங் டு புல் த ஓட்டுக்காக, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்களை ஈர்க்க பார்க்கறது பாஜக. பட் அதிமுக பாஜக ஒரு கூட்டணி அமைத்தால் 26ல, ஏன்னா எப்படியுமோ திமுக தனியா போக மாட்டாங்க, எப்படியும் கூட்டணியில தான் போறாங்க. ஸோ நீங்க தனியா நின்று ஜெயிக்க முடியாது.
நீங்க அதை 11% நீங்க 15% ஆக்கிக்கலாம். பட் அப்பவும் இன்னும் 5 வருஷம் போயிடும். ஸோ இது வந்து இன்றைய சூழலில் எதிர் அணிகள் ஒன்றுபட்டால்தான் வெற்றி பெற முடியும். அதுதான் இன்றைய நிலைமை. நாளைக்கு திமுக ஆட்சி மேல ஒரு எதிர் அலை வந்தால் என்ன நடக்கும்லாம் தெரியாது. அது இன்னும் 2 years இருக்கு. இன்றைய சூழலில் எதிர் அணிகள் ஒன்றுபட்டால்தான், அதுவும் பை எலெக்ஷன்ல எல்லாம் ஒன்றும் இம்பாக்ட் இருக்காது. எல்லாரும் ஒன்னா கூடனா கூட பை எலெக்ஷன் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இப்போ விக்கிரவாண்டினா அது ஈரோடு கிழக்குக்கு அடுத்த கண்டினியூஷன் தான் இருக்கும் போது, வேற என்ன இருக்கு? இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய திரு சுமன் சி ராமன் அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.